மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். நீங்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்க விரும்புறீங்களா? தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க விரும்புறீங்களா? இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக மாற்ற விரும்புறாரு. அநேக பேர் அழைக்கப்பட்டாங்க, ஆனா ஒரு சிலரை மட்டும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட போகிறார். ஆமென், ஆமென். இந்த ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக நீங்க இன்னைக்கு மாற்றப்படணும். ஆமென். ஓகே, இன்னி நான் பேச போகிறதான வசனங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் மத்தேயுல இருந்து பேசுவேன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு தெரிந்ததான ஒரு அதிகாரத்தை தான் நான் எடுக்க விரும்புகிறேன். அந்த அதிகாரத்திலிருந்து நான் பேசும் பொழுது நிச்சயமாகவே இன்னைக்கு அப்படிப்பட்டதான அபிஷேகத்தோடு எழுப்பி போக போறீங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன்தானா இருக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவன் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கு வரட்டும், நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவன் அபிஷேகம் பண்ணு என்றார். சாமுவேல் எங்க போறாரு? ஈசாயின் இடத்தில். எதற்காக போறாரு? சொல்லுங்க, வாயை திறந்து பேசணும். சொல்லுங்க. ஏன்னா நீங்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே நீங்க கொஞ்சம் வாய்களை திறந்து என்கிட்ட பேசணும். எதற்காக போறாரு? ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கிறாரு. ஆனா இப்ப 7 பேரை இந்த அப்பனாரு காட்டி கொடுக்கிறாரு. ஆமே, வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறவங்களை பாருங்க. நம்ம அழக ஒண்ணும் ஆண்டவர் பார்க்க விரும்பல. நல்லா கவனிக்கணும். நான் கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. தலையில முடியே இல்லைன்னு சொல்லி பார்க்க மாட்டாரு. உங்க அழக ஒண்ணும் பார்க்க மாட்டாரு. ஆமென். இத பாருங்க, பிள்ளை பிள்ளைன்னு 7 பேரை காட்டுனாங்க இல்லையா? அப்போ ஒரு விதத்துல இந்த தாவீது யாரு சொல்லுங்க. இது நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுறேன். இங்க அநேக பேரால, பெற்றோர் உறவினர்களால புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கப்பட்டவர்களாக அல்ல, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக மாற்றத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தின் தைலத்தோடு இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவங்க, உங்க சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் ஒண்ணுக்கு ஆகாதவன், அவன் ஒண்ணுக்கு ஆகாதவன், காசு
காசு இல்ல, வீடு இல்ல, பணம் இல்ல, ஒண்ணு இல்ல. இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்த நோக்கமே ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தின் தைலத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரணமான தைலம் அல்ல, சாதாரணமான தைலம் அல்ல. 7 பேரை பார்த்தாச்சு. நீ அந்த ஆணுடைய உருவத்தை எல்லாத்தையும் பார்க்கிற, நான் இந்த மேலோட்டத்தை பார்க்க விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் மேலாக ஒண்ணும் பார்க்க மாட்டாரு. മേലോട്ടം ഒന്നും പറ്റത്തില്ല കേട്ടോ, പറ്റത്തില്ല കേട്ടോ. ദൈവം നോക്കുന്നത് നിന്റെ അകത്ത് അഭിഷേകം ഉണ്ടോ എന്നാ നോക്കുന്നത്. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது உங்களுக்காக நான் பேச விரும்புகிறேன். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்களோ ஆண்டவர் இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்க குடும்பத்துல நீங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான். இப்போ உங்களை பார்க்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் வரப்போகிறது. யாருக்கு வேண்டாம் உன்னை அபிஷேக தைலம் கொண்டு நிரப்புகிறதான ஒரு நேரம். அது இந்த நாள் என்பதை மறந்து போகாதீங்க. அநேக பேர் ஆண்டவர் தொடுகிறார். ரிமனா ஷம்துனா தமனகதா, ரிமனா ஷம்துனா ரிகதா. உங்களுடைய வலிமையை யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம யாரும் புரிந்து கொள்ளலனாலும் அப்பா மட்டும் புரிந்து கொண்டா போதும். சொந்த பந்தங்கள் நம்ம யாரும் புரிந்து கொள்ளலனாலும் அப்பா மட்டும் புரிந்து கொண்டா போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பின்னால ஒரு அபிஷேகம் இருக்குது பிரதர், உங்க பின்னால ஒரு அபிஷேகம் இருக்குது. என் பின்னால இருக்கிறது அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. சொல்லுங்க, தைரியத்தோடு சொல்லுங்க, சாதாரண அபிஷேகம் அல்ல, அபிஷேகம் அல்ல, அநேகரை ஆளுகை செய்கிறதான ராஜரீக அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் கோலியாத்தை முறியடிச்சது. ஆமென். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனா அவன் தொடுறதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கும். விசுவாசம் புரியுதா? புரியுதா? அப்போ நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றால், ராஜரீகம் அபிஷேகம் உங்களுக்கு உண்டு என்றால், நீங்க எதை தொடுறீங்களோ முறியடிக்கப்படாத கோலியாத்தை முறியடிக்கப்பட முடியும். ஓ ஆமென் சொல்லுங்க பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ வசனத்தை பார்த்து குறிப்பெழுதி நான் உங்க நடுவுல பேசல. இங்க இருந்து அநேக தாவீதுக்களை என் அப்பா யாருக்கு வேண்டாத தாவீதுக்களை என் அப்பா எழுப்ப விரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவுக்கு காணல, அம்மாவுக்கு காணல, சகோதரங்களுக்கு காணல. யாருக்கும் வேண்டாத மேல அந்த அபிஷேகம் இறங்கி வந்துச்சுன்னா, யாருக்கும் வேண்டாத ஒரு ரஜினி சிங் மேல அந்த அபிஷேகம் இறங்கி வந்துருச்சுன்னா, யாருக்கும் வேண்டாத ஒரு சாலமன் பாஸ்டர் மேல அபிஷேகம் இறங்கி வந்துருச்சுன்னா, யாருக்கும் வேண்டாத ஒரு ஆமே ஸ்தோத்திரம் ஒரு அசரி பாஸ்டருடைய ஆமே தலை மேல அந்த அபிஷேகம் இறங்கி வந்துருச்சுன்னா, எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, ஆமே எல்லாரும் பார்த்து நின்றுச்சாங்க, நீங்க ஒண்ணுக்கு உதவாம போவீங்கன்னு சொல்லி மனுஷன் தான் சொல்லுவான். ஆனா ராஜீக அபிஷேகத்தை பெற்றவங்களை யாராலும் ஒதுக்கி கொள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரதர், இன்னைக்கு நீங்க சாதா போக போறதில்லை, ஒரு ரஜினி சிங் நான் போக போறதில்லை, ஒரு சாதாரணமான மனுஷனாக போக போறதில்லை. எப்படி போக போறீங்கன்னா, உங்களை சுற்றிலும் எத்தனை ஆமே ஸ்தோத்திர போராட்டங்கள் வந்தாலும் அவங்களை எல்லாம் முறியடிக்க கூடியதான ராஜரீக அபிஷேகத்தோடு இன்னைக்கு இந்த ஆமே சொல்ல மாட்டீங்க, ஆமே சொல்ல மாட்டீங்க, இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா.
Rigana Shamananda Nagada Rimanam Dunanda Nagade Rigam Dunanda Nagada Riga Lagam Duna Ragada இன்னைக்கு நான் பேசும் பொழுது எழும்பி குதிக்கலாமா துள்ளலாமா ஆண்டவரை துதிக்கலாமான்னு சொல்லி தோணும். அப்படி தோணுனா எதை கண்டு பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலை கண்டு பார்க்காதீங்க. ஆண்டவரை துதிக்க பரிசுத்த ஆவியானவர் ஏவனால் இன்னைக்கு துதிச்சுக்கோங்க. ஏன்னா சாதாரணமான அபிஷேகம் அல்ல, ராஜரீக அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை ஆளுகை செய்ய வருகிறதான பிசாசை பார்த்து சொல்லணும், நான் ராஜரீக அபிஷேகம் பெற்றவன், என்ன உன்னால் ஆளுகை செய்ய முடியாது, நான் உன்னை காலுக்கு கீழே. ஓ அன்னைக்கு ஒரு கோலியாத்தை முறியடித்தால் என்றால் இன்றைக்கு அன்பு தேவஜனமே உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எதிராக எப்பேற்பட்டதான போராட்டங்கள் வந்தாலும் நீ ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யறியோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜரீகம் அபிஷேகம் பெற்றவனை ஒதுக்கணும்னு பார்த்தா உன்னை ஒதுக்கணும்னு பார்க்கிறவங்க ஒதுங்கி போவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமே தெரிந்தெடுக்கப்பட்டவனாகிய நான் ராஜரீக அபிஷேகம் பெற்றவன். சொல்லுங்க சொல்லுங்க, தெரிந்தெடுக்கப்பட்டவனாகிய நான் ராஜரீக அபிஷேகம் பெற்றவன். ஆமே என்ன ஒதுக்க பார்க்கிறவங்க ஆமே மாண்டு போவாங்க. என்ன ஒதுக்க பார்க்கிறதான கம்பெனி ஒதுக்கப்படும், என்ன ஒதுக்கப்பட பார்க்கிறதான குடும்பம் ஒதுக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம யார் பிரதர் சொல்லுங்க? ஓ தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. நம்ம யார் சொல்லுங்க? அதற்கு கூட ஒரு பிளஸ் கூட கூட்டிக்கோங்க. எப்படி பிளஸ் கூட்டணும்னா ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவன். ஹல்லேலூயா. உலகத்துல யார் ஆளுகை செய்தாலும் நீ கட்டளையிட்டா அது அப்படியே நடக்க போகுது பிரதர். அப்படியே நடக்கணும்னா நீ ராஜரீக அபிஷேகத்தை பெறணும். ஒரு சாதாரணமான ஒரு சபையில் உள்ளவங்க நான் சொல்றது, ராஜரீக அபிஷேகம் பெற்றவங்க எதையும் சாதிக்க முடியும். ஒரு சின்ன ஒரு ஆராதனை, ஒரு கொஞ்சம் ஒரு கோடி போன ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. இவங்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிசாசுங்க அவங்களுக்கு தெரியாது இவங்க பின்னால இருக்கிறதான அபிஷேகத்தை பத்தி. ஆமா இப்படி இப்படி ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க இப்படி எல்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போ ஆமா ஸ்தோத்திரம், இவங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியல. இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பரலோகத்துக்கிட்ட அந்த ஏசப்பா கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமே ஸ்தோத்திரம். இவங்க 1 வருஷம் ஆயிருச்சு, 2 வருஷம் ஆயிருச்சு. இவங்க பாஸ்டிங் போட்டு என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் ஆன கூட்டம் தாங்க, பெரிய உருவம் தான் பேக்ல இருந்து வருது, டம்படக்கு டபடக்கு எல்லாம் வருது, எல்லாம் வருது. ஆனா இந்த ஆலயத்தை விட்டு அந்த பக்கம் போக முடியல. ஆலயத்தை அவங்க பாசல என்ன சொன்னாலும் இந்த ராஜரீக அபிஷேகம் உள்ளவங்க ஜெபிக்கிறதுனால. நான் பேசுறது புரியுதா? புரியுதா? இது ஆனன்னு வச்சுக்கோங்க, இது சபை. இது வர வந்துச்சு. இதுக்கப்புறம் அபிஷேகம் உள்ளவங்க ஆராய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு அப்புறமாக இந்த ஆன கூட்டத்துக்கு போக முடியலன்னா உங்களுடைய அபிஷேகம் புரியுதா? உங்க அபிஷேகம் எப்படிப்பட்டதான அபிஷேகம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். நான் பேச வந்தது வித்தியாசமாக வேற கோணத்துல பேச வந்த. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன சொல்றியோ அது நடக்கும். நீங்க சொல்றதா நடக்கும். ஏ பொல்லாத பிசாசே, குடியின் ஆவியே, இவனை விட்டு போ. நீ சொல்றது நடக்கும். ஆமென் ஆமென். பலவீனத்தை பார்த்து நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால் போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி தள்ளினாலும்
ஒதுக்குன இடத்துல இருந்து நீ அதிகாரத்தோடு எழுப்பி நில்ல பாரு. ஆண்டவர் புதிய புதிய பாட்டை கொடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமே, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க பிரதர். எதை கண்டும் பயப்படே, எதை கண்டும் அஞ்சே, நான் ராஜரீக அபிஷேகம் உள்ளவன், நான் ராஜரீக அபிஷேகம் உள்ளவன். சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் என்னை ஒன்றும் செய்யாதே, என்னை ஒன்றும் செய்யாதே. அவன் தோற்று போனவன், தோற்று போனவன். சொல்லுங்க, அவனுக்கு ஒரு சுத்தம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இது அடுத்த சீடில வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். அவன் தோற்று போனவன், தோற்று போனவன், அவனுக்கு ஒன்னும் செய்ய முடியாதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தைரியமாக எழுப்பி போகணும், தைரியமா எழுப்பி போகணும்னா பயத்தின் ஆவிகள் எல்லாம் மாறி போகட்டும். லைஃப குறிச்சு இருக்கிறதான சோர்வின் ஆவிகள் எல்லாம் மாறி போகட்டும். நீ ஒரு தைரியத்தோடு சிங்கம் போல எழுப்பி போ.